பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த வாலிப செல்வங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட கூட சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 24வது வசனம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அதாவது நீங்க எத்தனையோ மட்டும் விழுந்து விழுந்து எழுந்திருக்கலாம். நான் பாவம் செஞ்சுட்டு தான் திருப்பி நான் ஓடி வரேன், மனம் திரும்புறேன், திருப்பி பாவத்தில் விடுறேன்னு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ விழுந்தது உண்மைதான், நீ என்னை நோக்கி ஓடி வந்தது உண்மைதான். விழுந்தாலும் கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். தள்ளுண்டு போகுது, உங்களை தள்ளிட்டு உங்களை பனிஷ் பண்ணிட மாட்டாராம். அதுக்காக திருப்பி திருப்பி, அதாவது என்ன சொல்றது, துணிகரமான பாவத்தை பரவாயில்ல இயேசு கிறிஸ்து தான் என்னை தள்ளாட விட மாட்டாரு நீங்க பாவம் செஞ்சீங்கன்னாக்கா அவர் உங்களை விட்டு கொடுத்துருவாரு. அப்படி இல்லை, நீங்க ஒரு பாவத்தை விட்டு விலகணும்னு நினைக்கிறீங்க, ட்ரை பண்றீங்க, யூ ஹாவ் டு ட்ரை. நீங்க அதை ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணணும், ஏசப்பாட்ட உதவி கேட்கணும். அது நீங்க ட்ரை பண்றீங்க, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதை திருப்பி விடாருச்சு, ஐயோ என்னால் முடியலேங்கிறச்சு உங்களை கில்ட்டுக்குள்ள போகாதபடிக்கு இன்னைக்கு உங்களை என்கரேஜ் பண்ணும்படியா ஆண்டவர் சொல்றாரு. என்னன்னாக்க, அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. அவன் விழுந்துட்டான் தான், நான் அவனை அப்படியே விட்டுற போறதில்லை, தள்ளுண்டு போன்னு விட்டுற போறதில்லை. அடிச்சாவது உதச்சாவது தூக்கியாவது என்ன சொல்லுவார், அவர் உங்களை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். நீங்க விழற நேரத்துல அவர் உங்களை தாங்குகிறார். நீங்க அந்த டெம்டேஷன்ல விழற மாதிரி போறீங்களா, ஏசப்பான்னு உடனே கூப்பிட்டுருங்க. நான் அந்த பாவம் செய்ய விரும்பலன்னு அவர் கூப்பிட்ட உடனே அவர் கரம் உங்களை தாங்கிக் கொள்ளும். அந்த பாவத்துல உங்க கால் வழிக்கு விழுந்துடாதபடிக்கு உங்க கால்களை அவர் பிடித்துக் கொள்வார். தூதர்கள் இல்லைங்க, கர்த்தருடைய கரமே உங்களை தாங்கணும் இந்த இடத்துல சொல்றாரு, விழாதபடிக்கு. அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம். சோ அவர் அன்புக்கு முன்பாக, அவர் உங்க மேல வச்சிருக்கிற நேசத்துக்கு முன்பாக இந்த டெம்டேஷன்ஸ், இந்த இச்சைகள், இந்த தேவையில்லாத உலகத்தின் காரியங்கள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. பவுல் சொல்றது போல இதெல்லாம் குப்பையும் வேண்டாத காரியம், அதை உதறிட்டு இயேசு கிறிஸ்துவோட அன்புக்கு நேரம் ஓடுங்க, அவர் உங்களை பாதுகாத்துக் கொள்வார். விழற நேரம் வரைச்செல்லாம் ஏசப்பா நான் விழுந்துடக்கூடாது நீங்க கூப்பிடுங்களேன், உங்க கால் சறுக்காதபடிக்கு. முக்கியமா அந்த விழற இடத்துக்கு போகாதீங்க. அதை தாண்டி ஏதோ ஒரு உலகத்துல இந்த டெம்டேஷன் வர மாதிரி வரைச்சே, ஏசப்பா இந்த பாவத்தை நான் செய்ய விரும்பல, இதை நான் அறிக்கிட்டு விட்டுட்டேன், என்னை மேற்கொள்ள உதவி செய்யுங்க நீங்க கூப்பிடுச்சு. உங்க கால் அந்த இடத்துல வழிக்கு போகாதபடிக்கு அவர் தம்முடைய கரத்தினால் உங்களை ஏந்தி கொள்வார். ஆமீன். காட் பிளஸ் யூ.